அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் ஒரு மதிப்பெண் பகுதியில் 14 வினாக்கள் கேட்பாங்க. இந்த 14 வினாக்களில் புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் பகுதியிலிருந்து 10 முதல் 12 வினாக்களும், தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் அதாவது கிரியேட்டிவ் கொஷினா 2 முதல் 4 வினாக்களும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுமையான மதிப்பெண் அதாவது 100க்கு 100 பெறுவதற்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸும் நம்ம தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும். அதனால் இந்த பகுதிகளில் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஒவ்வொரு பாடப்பகுதியிலிருந்தும் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் முதல் பாடமாக இருக்கக்கூடிய உறவுகளும் சார்புகளும் என்ற பாடப்பகுதியில் உள்ள கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஒரு 10 வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்குறோம். முதல் வினா, f such that n implies r எனும் சார்பு f of x சமம் 2 n எனுமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. அச்சார்பின் வீச்சகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. f என்ற சார்பானது nலிருந்து rக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. f of x சமம் 2 xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். இப்போது என்னங்கிறது இயலெண்களில் முதல் எண்ணை கொடுத்து பார்ப்போம். f of 1 இதனோட மதிப்பு 2 1, அப்போது 2ன்னு வந்துடும். அதே f of 2ன்னு போடுறப்போ 2 2ன்னு வரும். 2 2ஓட மதிப்பு 4. f of 3ஓட மதிப்பு 2 3ன்னு போட்டால் 2 3ஓட மதிப்பு 8. இதே 2 அதாவது f of 4 இதனோட மதிப்பு கண்டுபிடிச்சுன்னா 2 4 16ன்னு கிடைக்கும். இதே போல் எல்லா மதிப்புகளையும் இயலெண்கள் அனைத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தாலும் நமக்கு வீச்சகம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 4 8 16 அடுத்து 32 இது மாதிரி வரும். அப்போ வீச்சகம் எது மாதிரி இருக்குது அப்படின்னா இரட்டை எண்களோட உட்கணமாக இருக்குது. இப்படியே போயிட்டே இருக்கும். வீச்சகமானது அனைத்து இரட்டை மிகை முழுக்களின் உட்கணமாக இதனோட உட்கணமாக தான் வீச்சகம் அமைஞ்சிருக்கு. அதனால் 4வது விடை குறிப்பு இதற்கு சரியானது. அடுத்து வினா இரண்டாவது, f such that n implies n எனும் சார்பு f of x சமம் 3x + 2 x belongs to n என வரையறுக்கப்படுகிறது எனில் 29 300 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29 300ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது f of xோட மதிப்பு 29ன்னு கொடுத்துட்டு அதில் x மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த f of xக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3x + 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 29 சமன் போட்டு இதுலேருந்து xோட மதிப்பு சான்பாடு தீர்வு கண்டுபிடிக்கிற முறையில் தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 3x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 29 - 2 27 3x மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 27 பெருக்கல் இருக்கிற 3 வகுத்தெல்லாம் மாறும் 9ன்னு வரும். இப்போது எக்ஸோட மதிப்பு 9. இதுதான் 29 300. அப்போது இது எத்தனாவது விடை குறிப்பாக இருக்குன்னா 3வது விடை குறிப்பாக இருக்குது. எக்ஸ் சமம் 9. இதுதான் 29 300ஆக இருக்குது. அடுத்து வினா எண் 3, 7, 11, 5, a 3, b என்பது ஒரு மாறிலி சார்பை குறிக்கும் எனில் a, b என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதிரி கொடுத்துருக்காங்க. மாறிலி சார்பு அப்படின்னு கொடுத்துருக்குற இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம இதை ab மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். மாறிலி சார்புனா நிழலுறு இந்த மதிப்பு வந்து ஒரே மதிப்பை கொண்டு இருக்கும். அதாவது வீச்சகம் ஒரே ஒரு உறுப்பை கொண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இங்கே 11ன்னு வந்ததுனால இங்கே a இருக்க வேண்டிய இடத்துலையும் 11 தான் இருக்கும், b இருக்க வேண்டிய இடத்துலையும் 11 தான் இருக்கும். அப்போது நமக்கு a, bன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்னென்னு வரும், 11, 11 அப்படின்னு வரும். இது 3வது விடை குறிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு 3வது விடை சரியான விடை. அடுத்து வினா எண் 4, f of x சமம் 1/x × x + 1 எனும் சார்பின் மதிப்பகம் கேட்டிருக்காங்க. நமக்கு மதிப்பகம் கேட்டிருக்காங்க. இந்த சார்புக்கு மதிப்பகம் மெய்யெண்கள் பகுதியாக இருக்கும். அதில் நம்ம எந்தெந்த மதிப்புகளை இங்கே தவிர்க்கணும் அதை பார்த்திங்கன்னா, இப்போது x சமம் 0ன்னு கொடுத்தோம்னா இந்த சார்பு என்னென்னு மாறும், f of x சமம் அதாவது f of 0 சமம் 1/0 × 0 + 1 அதாவது 1/0ன்னு வரும். இதனோட மதிப்பு நமக்கு வரையறுக்கப்படாது, இன்ஃபினிட்டின்னு சொல்லிக்கலாம். அதாவது x சமம் 0 என்ற 300க்கு நிழலுறு கிடையாது, அதாவது இன்ஃபினிட்டின்னு வந்துடுச்சு. இதே போல் x சமம் -1ன்னு கொடுத்தோம்னா f of -1ஓட மதிப்பு என்னென்னு வரும், 1/-1 × 1 + 1 அதாவது 1 -1 × 0 அதாவது
இதுவும் 1/0ன்னு வரும், இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போது இதனோட மதிப்பும் வரையறுக்க இயலாது. அதாவது -1ன் நிழலுரு இன்ஃபினிட்டின்னு வருது. இது ரெண்டுமே வரையறுக்கப்படாததாக இருக்கிறதுனால இந்த சார்புக்கு மதிப்பகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரியல் நம்பர் அதாவது மெய்யெண்கள்ல இருந்து கழிக்கணும். எந்த 2 எண்களை கழிச்சிடணும் அப்படின்னா 0வும் -1ம் தவிர மீதி எந்த மதிப்புகள் வேணாலும் இந்த சார்புக்கு கொடுக்கலாம். அதற்கான நிழலுரு கிடைக்கும். 0 -1 இந்த 2 எண்களுக்கு கொடுக்குறப்போ நிழலுரு கிடைக்காது. அதனால் மதிப்பகம் r -0, -1 அப்படிங்கிறது நமக்கு இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு இரண்டாவது விடை சரியானது. வினா எண் 5 a × b = 3,2, 3,4, 5,2, 5,4 எனில் a என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ அணியில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ அணியில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படின்னா, a × bன்னு கொடுத்ததுனால இந்த வரிசை ஜோடிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏ அணியை சார்ந்தது. அப்போது 3, 5 3,5 அப்படிங்கிறது தான் ஏவோட அணி. அந்த அணி மதிப்பு எந்த விடைக்குறிப்பில் இருக்குன்னா முதலாவது விடைக்குறிப்பில் இருக்குது. இதற்கு முதலாவது விடை தான் சரியானது. அடுத்து வினா எண் 6 f(x) = x² - x எனில் f(x - 1) -f(x + 1) என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சார்பு கொடுத்துருக்காங்க. இதனோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதில் f(x - 1) தனியாக கண்டுபிடிச்சிடலாம். x - 1 2 -(x - 1) இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். நமக்கு a - b² ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது மைனஸ் உள்ள கொண்டு போய் எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம சுருக்கணும்னா x² - 3x + 2 அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி நம்ம f(x + 1)க்கான மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். x + 1 2 -(x + 1) இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா x² + 2x + 1 இது மைனஸ் உள்ள கொண்டு வரப்போ -x -1 இது கேன்சல் பண்ணப்போ x² + 2xல் ஒரு x போயிடுச்சுன்னா +x +1 -1 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் நம்ம இப்போ கழிக்கணும். இதற்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். x² - 3x + 2 மைனஸ் போட்டுட்டு இதற்கான மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், x² + x. இப்போது நம்ம x² - 3x + 2 மைனஸ் உள்ள கொண்டு வரப்போ -x² - xன்னு வரும். x² x² கேன்சல், -3x -x -4x + 2 இதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 2 - 4x 2 - 4xங்கிற விடை மூன்றாவது விடையாக இருக்குது. இந்த வினாவுக்கான விடை மூன்றாவது விடை தான் சரியானது. அடுத்த வினா எண் 7 f(x) = 1/x மற்றும் g(x) = -1/x எனில் f/g அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. நம்ம f/g கண்டுபிடிக்கணும். f/g(x)ன்னு எழுதிக்கிட்டா f(g)(x)ன்னு எழுதிக்கலாம். இப்போது f(g)(x)க்கான சார்பு மதிப்பு -1/x. இதை f என்ற சார்பில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். xக்கு பதிலாக இப்போது 1/xக்கு பதிலாக இந்த மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணணும். -1/x இது அப்படியே தலைகீழ மாற்றுறப்போ நமக்கு என்னென்னு வரும், -x அப்படின்னு வரும். -x அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. இது எத்தனாவது விடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது விடையாக இருக்குது. இந்த முதலாவது விடை தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து வினா எண் 8 கணம் a = 2 4 6 8லிருந்து bக்கு மொத்தம் 28 உறவுகள் இருந்தால் கணம் bயில் உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது n(a × b) = 28 n(a × b) = 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு மாற்றிக்கோங்க. இது கொடுத்துருக்காங்க. அப்போது n(a)ங்கிறது எவ்வளோன்னு தெரியுது, 4ன்னு தெரியுது. n(a × bக்கு எது சமம், n(a × b) சமம் n(a) × n(b) அப்படின்னு நமக்கு சமம் தெரியும். இது 28ன்னு கொடுத்துருக்காங்க. 28 சமம் n(a) 4 × n(b) n(b) மட்டும் அந்த பக்கம் வச்சுக்குவோம். 28 4ஆல் வகுத்தா 7 n(b)யோட மதிப்பு 7ன்னு கிடைக்குது. bயில் உள்ள உறுப்புகள் அப்போது n(b) சமம் 7 அப்படிங்கிறது சரியானது. இது முதலாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது விடை இதுக்கு சரியானது.
அடுத்து வினா எண் 9 f such that a implies b என்பது ஒரு இருபுற சார்பு எனில் f என்பது இருபுற சார்பு அப்படின்னாவே நமக்கு ரெண்டு சார்புகள் இருக்கிறது. அதாவது எந்த இரண்டு சார்புகள் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றானது மற்றும் மேல் சார்பு. ஒன்றுக்கு ஒன்றானது மற்றும் மேல் சார்பு. இது மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றுக்கு ஒன்றானது மற்றும் மேல் சார்பாக இருக்கிறது தான் இருபுற சார்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வினா எண் 10 சார்புகளின் சேர்ப்பானது சேர்ப்பு விதிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் சார்புகளின் சேர்ப்புக்கான சேர்ப்பு விதி. சேர்ப்புக்கான சேர்ப்பு விதி இது எப்பொழுதுமே உண்மையாக இருக்கும். இதே பாருங்கள், f/g = fg/f இருக்குமா அப்படின்னா சில கணக்குகளுக்கு f/gயும் g/fவும் சமமாக இருக்கும். ஆனால் சில கணக்குகளுக்கு சமமாக இருக்காது. இது பரிமாற்று விதி எப்பொழுதும் உண்மை இல்லை. ஆனால் சேர்ப்பு விதி எப்பொழுதும் உண்மை. எப்பொழுதும் உண்மையே அப்படிங்கிறது முதலாவது விடையாக இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஒரு மதிப்பெண் பகுதியாக இருந்தாலும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்பொழுது தான் தவறு இல்லாமல் நம்ம சரியான விடையை கொடுக்க முடியும். முழுமையான மதிப்பெண் 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் பகுதியை முழுமையாக பாருங்கள். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம முழுமையான மதிப்பெண் பெற முடியும். அனைவருக்கும் முழுமையான மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், வெற்றி காண்போம். யூ வின் ஷூர். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை.